வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் டூல் விஎஸ் சென்டர் வெர்ஷன் 3.7 இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ இன்டர்னல் அப்டேட் மட்டும்தான் இதுக்கப்புறம் வரும். ஸோ வெர்ஷன் எதுவும் மாறாது, பட் இன்டர்னல் அப்டேட்ஸ் வந்து வரும். இதை வந்து நீங்கள் சாஃப்ட்வேரில் செட்டிங்ஸில் போயிட்டு இன்டர்னல் அப்டேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் ஆகிக்கும். ஓகேங்களா, ரைட். இப்போது இந்த வீடியோவில் எப்படி வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து தேர்ட் பார்ட்டி டூல், இது ஆக்சுவலாக இது வந்து தேர்ட் பார்ட்டி டூலு, இதில் எப்படி மெசேஜ் அனுப்பணும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதான் இந்த வீடியோ. நீங்கள் ஒரு எக்ஸல் ஃபைலை வச்சுருக்கீங்க, பல்காக காண்டாக்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் என்னென்னா காலையில் ஒரு 500 மெசேஜும் ஆஃப்டர்நூன் ஒரு 500 மெசேஜும் அனுப்புங்க. ஒன் ஷாட்டாக 8000 மெசேஜ் 10000 மெசேஜ் அனுப்பாதீங்க. அது எப்போயா இருந்தாலும் உங்களுக்கு பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இது வந்து தேர்ட் பார்ட்டி டூல்ஸ். ஓகேங்களா, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கில் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ், ரைட். இதில் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இப்போ நான் மேனுவலாக ஒரு இது ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல வந்து மொபைல் நம்பர் ஆட் பண்ணுறேன். 9442563638ன்னு கொடுத்துட்டு இங்கே கஸ்டமரோட நேமு, ஓகேவா, ஜெய்தீப்னு வச்சுக்கோங்க. ஜெய்தீப்ன்ற நேம். இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா அலோ அப்படின்னு போட்டுறேன். ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இன்பில்டு வேரியபிள்னு இருக்கும், இன்பில்ட் இன் வேரியபிள், அதில் போயிட்டு ஆடு கொடுத்தோன்னா அது எப்பயுமே லாஸ்ட்டில் தான் ஆட் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் அலோ ஜெய்தீப் அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். அலோ ஜெய்தீப், அலோ கஸ்டமருடைய நேம், இல்லை கொஞ்சம் சாருன்னு கூட போட்டுக்கலாம் பக்கத்தில், நோ ப்ராப்ளம். இப்போ நான் அலோ நேம் வந்து இந்த நேம் வந்து பிக் பண்ணுற மாதிரி இங்கே செட் பண்ணியிருக்கேன் வேரியபிள். சப்போஸ் வந்து இந்த வேரியபிள் வேணாம், இப்போ இந்த காலமில் இருக்கிறத பிக் பண்ணணுன்னா கூட நம்ம பிக் பண்ண வைக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி 2 போட்டுட்டு அந்த எக்ஸலில் இருக்கிற மாதிரியே போடணும். ஸ்பேஸ் விட்டுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ரைட்டு. இது வந்து நேம்னு ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது கஸ்டமரை படிக்க வைக்கணும், கண்டென்ட்டை படிக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த வீடியோவில் பேஜ் ஷெட்யூல் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு ஆடு போட்டிருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இன்சர்ட் வேரியபிளில் ஸ்பாய்லர்னு ஒன்று கொடுத்துருக்கேன், ஸ்பாய்லர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை வந்து கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ 2 விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்று நேமு, இன்னொன்று வந்து ரீட் மோர்னு வரும். நீங்கள் ஒரு சில மெசேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரீட் மோர்ன்ற அந்த கண்டென்ட் வரும். அதுக்கு தான் இது. எண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா கஸ்டமர் ஐடி இல்லைன்னா யுவர் ஐடி அப்படின்னு ஏதாவது ஒன்று போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு யூனிக் ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஓகேவா, யுவர் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ரேண்டம் நம்பர் அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரேண்டம் நம்பர் ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ 3 விஷயம். நேமு, ரீட் மோர் வர வைக்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் போட்டிருக்கோம். கீழே பாட்டமில் ரேண்டம் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல இமேஜ் வேணுனாலும் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து டெலீட் கொடுத்துட்றேன். டெலீட் கொடுத்துட்டு இப்போ நான் புதுசாக ஒரு இமேஜ் வந்து மீடியாவில் போயிட்டு எது வேணுமோ செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா, இந்த இடத்துல வெயிட் 10 to 20 செகண்ட்ஸ் ஆஃப்டர், அதாவது 10 மெசேஜுக்கு ஒரு டைம். இங்கே வந்து 60 கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். எவ்வளோக்கு எவ்வளோ டிலே ஆகி போதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஓகேவா, இப்போ இந்த மெசேஜ் வந்து எப்படி போகுன்றதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் கஸ்டமருக்கு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனை உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து என்னுடைய கஸ்டமர், இவர் வந்து பிராண்ட் சாய்ஸ் அப்படின்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்காரு. இவர் டெய்லி என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்புகிறார். அப்படி மெசேஜ் அனுப்பும்போது நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணியிருக்காரு. பட் ஒரு இடம் மிஸ் பண்ணிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய நேம் பிக் பண்ணுற மாதிரி வச்சுருக்காரு எக்ஸலில். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஐடின்னு ஒன்று பிக் பண்ணுற மாதிரி வச்சுட்டாரு. பட் இந்த ரீட் மோர்ன்றது வைக்கல அவர். சரி, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அது வந்து படிக்க வைக்கிறதுக்கு தானே தவிர மற்றபடி இதுவும் முக்கியம். அதாவது எப்படின்னா வாட்ஸ்அப்போடைய அல்காரிதம் ஆட்டோமேட்டிக் மெசேஜில் 2 இடத்துல வித்தியாசமாக மாறும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் மேக்ஸிமம் வர்றதில்லை. இருந்தாலும் என்னுடைய ரெஃபர் என்னென்னா ஒரு நாளைக்கு 500 மெசேஜ் அனுப்புங்க ஒரு சிம்மிலேருந்து, அதுக்கப்புறம் மற்றதை அனுப்பிக்கலாம். இப்போ நான் இப்போதைக்கு இதை சென்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் கேம்பெயின் டெஸ்ட்டுன்னு போட்டுக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு நேம் போட்டுக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல அன்சேஃப்னு போடுங்க. ஏன்னா சேஃப்னு போட்டால் போகிறதில்ல மேக்ஸிமம். மல்டிபிள் மெசேஜ், இந்த மல்டிபிள் சிம் இருந்துச்சுன்னா மல்டிபிள் சிம் நம்ம ஆட் பண்ணி 10 மெசேஜ் இதுலேயும் 10 மெசேஜ் அதுலேயும் போடலாம். எனபிள் ஃப்ரெண்ட்லி நம்பர். ஓகே, இது ஸ்டார்ட் நவ் மட்டும் கொடுக்குறேன். நான் ஸ்டார்ட் நவ் கொடுத்துட்றேன். இங்கே இடத்துல கிளிக் டு இனிட்டிலைட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இங்கே க்ரீன் கலரில் உங்களுக்கு வரும். அதாவது இது ப்ராசஸ் ஆகி உங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கில் என்ன ஆகுதுல க்ரீன் கலரில் வரும். இன்டர்நெட்டும் ஒரு வகையில் வந்து ஸ்பீடும் வந்து இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஓகேங்களா,
இப்போ இது வந்து என்னுடைய வாட்ஸ்அப் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்துடுச்சிங்களா. வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மெசேஜ் போகும். எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக போதோ ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். மெசேஜ் போகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். மெசேஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்ஸ் வரும். ஓகேங்களா. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது தேர்ட் பார்ட்டி டூலு, அஃபிஷியல் வாட்ஸ்அப் கிடையாது. அஃபிஷியல் வாட்ஸ்அப் வந்து பார்த்திங்க அப்படின்னா 82 பைசா அப்படின்ற மாதிரி வரும். இப்போ சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் வரும், எவ்வளோ மெசேஜஸ் எல்லாம் போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுதான் வந்து ரிப்போர்ட்டு. இப்போது நம்மளுக்கு மெசேஜ் எப்படி போயிருக்குன்றதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதை பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணுறேன் இந்த மெசேஜை. உங்களுக்கு பார்த்தீங்களா, ஜெய்தீப், ஹலோ ஜெய்தீப். இங்கே ரீட் மோர்னு ஒரு பட்டன் வந்துச்சு பார்த்தீங்களா. அதாவது இந்த கண்டென்ட் எப்படியா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, வியூ பண்ணுவாங்க. அப்போ இது இந்த இடத்த கிளிக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அப்போ ரீட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதாவது ஹலோ ePro 16 லான்ச்னு இந்த வீடியோவில் பேஜ் செட்டிங் முழுவதும் கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டு ரீட் மோர்னு கிளிக் பண்ணுறாங்க. ஸோ ரீட் மோர் கிளிக் பண்ணோடனே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஓகே, 1 இங்கே ஒரு ரீட் மோர் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன். இந்த மூணுத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு 500 பேருக்கு மெசேஜ் அனுப்பி பாருங்கள். பொதுவாக வந்து உங்களுடைய கஸ்டமர் ஏற்கனவே நீங்கள் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை, ஸ்மூத் அண்ட் ஈஸியாக போகும். நம்பர் பேன் ஆகிடுச்சுன்னா கூட, சப்போஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்பர் பேன் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம ரிக்வெஸ்ட் போட்டு ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே அதை ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இது தேர்ட் பார்ட்டி டூல் தான், அஃபிஷியல் வாட்ஸ்அப் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஆனால் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிம் வந்து பிஸ்னஸை சார்ந்த சிம்மாக இருக்கணும். அதாவது வாட்ஸ்அப்பில் 3 இருக்குது இல்லையா, ஒன்று நார்மல் வாட்ஸ்அப்பு, இன்னொன்று பிஸ்னஸ் வாட்ஸ்அப்பு, இன்னொன்று பிஸ்னஸ் ஏபிஐ. ஓகேவா. இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. அதில் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் பிஸ்னஸில் மட்டும்தான் மார்க்கெட்டிங் பண்ணணும். ஏன்னா அது அதுக்காக தான் உருவாக்கப்பட்டது. நார்மல் வாட்ஸ்அப்பில் போயிட்டு நீங்கள் அன்லிமிட்டெட் மெசேஜ் அனுப்பிச்சிங்கனாலும் உங்கள் நம்பர் பேன் ஆகிடும். ஸோ நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு ஈஸியாக மெசேஜ் அனுப்பி ஆர்டர் எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.